எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம். எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த வியாபார தடை தொழில் தடைலாம் நீங்கி இந்த வியாபார விஷயத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் வீடுகளில் பணமே தங்க மாட்டேங்குது, ஸோ வீட்டில் பணம் சேர்றதுக்கு ஏதாவது பண விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் நிறைய விஷயங்கள் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த பண விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் பதிவுகளில். சிலர் இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தாங்க, என்னென்னா பணத்தை நீங்கள் மதித்தால் பணம் உங்களிடம் சேரும். இது உண்மையான ஒரு விஷயம். பணம் யாருக்கிட்ட வரும்னா, பணத்தை சேமிக்கிறவங்க கிட்ட தான் பணம் வரும். பணத்தை மதிக்கிறவங்க கிட்ட தான் பணம் வரும். பணத்தை செலவு செய்யும் கணக்கினை சரியாக குறித்து கொள்பவர்களிடத்துல தான் பணம் வரும். இல்லைங்க, நான் இருக்கிறேன், சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன், ஜாலியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கேன், சேமிப்பு சுத்தமாக இல்லை, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பணம் உங்ககிட்ட வராது, சேராது. ஏன்னால் இந்த பணம் என்பது ஒரு உணர்வுள்ள பொருள். ஏன்னா நிறைய மக்களிடத்திலிருந்து அது பயணப்பட்ட வருது. இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த 100 ரூபா உங்ககிட்டேவா இருக்குது? இல்லை, நீங்கள் அதை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க. அந்த 100 ரூபா அங்கே போகும், அப்படியே சுற்றிட்டு வரும். இப்படி இந்த பணம் என்பது பலருடைய கையில் மாறி வருகிறது. உணர்வுள்ள ஒரு பொருள்னு சொல்லுவோம். இட்ஸ் ஃபீலிங், எமோஷ்னலாக இருக்கும். சில பேர் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, கடனாக இருக்கும், அந்த வீடை விற்பாங்க, அதில் காசு வரும். அந்த காசை எதுக்காவது செலவு பண்ணியிருப்பாங்க, கஷ்டத்தோடு செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த பணமும் உங்ககிட்ட வரும். ஒருத்தர் சந்தோஷமாக ஒரு லாப பணத்திலிருந்து செலவு பண்ணுவார், அந்த பணமும் உங்ககிட்ட வரும். ஸோ அந்த பணம் பியூர்லி எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பணத்துக்கு உணர்வு இருக்குது, உணர்வினை ஈர்க்கும் சக்தி பணத்துக்கு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் உணர்வுகளை எப்பயுமே பணம் சேரணுங்கிற மைண்ட்லேயே வச்சுருந்தா அந்த பணமும் உங்ககிட்ட தங்கும். பணம் நாம் எப்படா செலவழிக்கலாம், எப்படா இந்த பணத்தை நல்லா செலவழித்து ஆடம்பரம் பண்ணலாம், சேமிக்காமல் இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கும் பொழுது இந்த பணமும் என்ன நினைக்குமா, உங்ககிட்ட சேராதான், உங்கள் கையை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா. நம்ம சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தோம், அவருக்கு சம்பளம் 1 லட்சம் மாதம், ₹1 என்ன அவர் சேர்க்கலை வாழ்க்கைக்கு. கேட்டால் ஃப்யூச்சர் இருக்குங்க, உழைப்பு இருக்குதுங்க, நான் சேர்த்திக்குவேங்க அப்படிம்பார். சரிங்க, நீங்கள் சேர்த்தி தான் பாருங்களேன், நாளைக்கு ஒரு 50,000 எடுத்து வச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்து வச்சாராம். நாளையில் அவரோட கார் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சான், அந்த 50,000 செலவு வச்சிருச்சான். அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் நீங்கள் இது வரைக்கும் சேமிக்கலை, நீங்கள் சேமிக்க சொன்னீங்க, நான் வேண்டா வெறுப்பாக எடுத்து வச்சேன், உடனே செலவு வந்துருச்சே என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போது நான் சொன்னேன், இத்தனை நாட்களாக நீங்கள் பணத்தை சேமிக்கணுங்கிற மைண்ட் செட்லேயே இல்லை, பணத்தை எப்படா செலவழிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தீங்க. அதனால் பணம் ஓடிக்கிட்டே இருக்குது, உங்கள் கைக்கு தங்க மாட்டேங்குது. இப்போ நான் சேர்த்தி வை அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் என்ன நினச்சி அதை சேர்த்தி வச்சிங்க, சேர்த்தி வைக்கலாம், சேவிங்ஸ்ன்னு சேர்த்தி வைக்கல, எடுத்து வைப்போம், ஏதாவது செலவுனா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த பணத்தையே எடுத்து வச்சிங்க. அப்போ அந்த பணம் செலவாயிடுச்சு. பல நண்பர்கள் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சொன்ன உடனே நான் சேமிக்க தொடங்குறேங்க, உடனே ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, உடனே அந்த பணத்தை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது அப்படின்னா நீங்கள் ஆத்மார்த்தமாக சேமிக்கலை.
என்ன நடந்தாலும் இந்த சேமிப்பை நான் கைவிட மாட்டேன் என்ற ஒரு ஆத்மார்த்தத்தோடு நீங்கள் சேமிக்கவில்லை என்று அதுக்கு அர்த்தம். ஏதோ சேமிப்போம், நாளைக்கு கஷ்டம்னா எடுத்துக்குவோம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, உண்டியில் பணம் போட்டு வைப்பாங்க. ஒரு வாரம் நல்லா வைப்பேன், 100 ரூபா 200 ரூபா 50 ரூபா போட்டு போட்டு வைப்பாங்க. ஒரு வாரம் முடிவில் அந்த உண்டியை உடைப்பாங்க. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காது. இன்னும் சில பேர் ஆத்மார்த்தமாக சேமிக்க நினைத்தாலும் கூட ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்துக்கு அந்த சேமித்த பணம் செலவாகிற மாதிரியே ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வைராகியமாக அந்த சேமிப்பு பணத்திலிருந்து எடுக்கக்கூடாதுன்னு இருக்கணும். ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு சேமிக்கணுங்கிற அந்த உணர்வு இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே துளிர்த்து வருது. ஸோ நீங்கள் திடீர்னு சேமிக்கும்போது உங்களுடைய உணர்வு அதுக்கு தயாராகிறதுக்கு டேக் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். அப்போது ஆரம்பத்தில் வரக்கூடிய தடைகள், ஆரம்பத்தில் வரக்கூடிய சில விதமான பிரச்சனைகள் அந்த சேமித்த பணத்தை செலவு செய்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமே விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வளைஞ்சு கொடுக்காம நான் சேமிப்பேன் அப்படின்ட்டு என்னைக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் அந்த சேமிப்பை தொடர்ச்சியாக செஞ்சு அந்த சேமிப்புங்கிற மைண்டை நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அப்போ என்ன ஆகுமா, அந்த பணம் இவன் பாருப்பா நம்மளை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான், நம்மளை எவ்வளோ நல்லா சேமிக்கிறான், இவங்கிட்டையே நம்ம தங்கிடுமா. ஸோ அதனால தான் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்கள் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏழைகள் தொடர்ந்து ஏழையாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே பணக்காரர்கள் இடத்துல பணம் நிறைய இருந்தாலும் அவர்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதில்லை. சேமிப்பு என்ற ஒரு விஷயத்தை செய்ய தவறுவது இல்லை. ஆனால் ஏழைகள் என்ன பண்ணுறாங்க, பணத்தை எதுக்காக செலவு பண்ணுறன்னு தெரியாமலேயே வீண் செலவுகளை செய்கிறார்கள். சேமிப்பு என்ற விஷயத்தை அவர்கள் நினைத்து கூட பார்க்கறதில்ல. இதனால தான் பணம் அவங்களிடத்துல தங்கிறதில்ல. நான் எப்பயுமே சொல்லுவேன், வருஷத்துக்கு, அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் சேமிப்பை கையில் வச்சுருந்தோம்னு வைங்க, மாட்டிக்கணும். அந்த காலம் மாதிரி ஜீரக டப்பா கடுகு டப்பான்னு பணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா கை எங்கே போகும், ஜீரக டப்பாக்குள்ளே தான் போகும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய இடங்களில் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களில் இந்த நகை சேமிக்கிற திட்டங்கள் இருக்குது. இப்போ ஒன்று சார் நகை சேமிக்கிற திட்டத்தில் சொல்லிட்டாரு, நான் எங்கேயோ ஒன்று போட போகிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய மோசடிகளும் நடந்துகிட்ருக்கு, சீட்டு மோசடிகள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு பாதுகாப்பான ஒரு பாரம்பரியமான பெரிய நிறுவனங்களில் ஒரு சின்ன சீட்டு மாதிரி, நகைச்சீட்டு மாதிரி போட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சேமிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த சேமிப்பு எங்கு இருக்க வேண்டும் என்பது முக்கியம். நம்பகத்தன்மை வாய்ந்த இடங்களில் சேமிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேமிங்க. அந்த பணத்தை நீங்கள் கண்ணில் பார்த்துடக்கூடாது. அது நீங்கள் மாதம் கண்டு அங்கே போட்டுறீங்க, 1 வருஷம் கழித்து அது பொருளாக உங்களோட கைக்கு வரணும் மாதிரி வச்சுக்கோ, அல்லது லம்பாக பணமாக வர மாதிரி கூட வச்சுக்கோ. இந்த மாதிரி செய்யுங்க. இப்படி சேமிப்பு மூலமாக மட்டும்தான் பணத்தை உங்களிடத்துல கையில் வச்சுக்க முடியும். அதேமாதிரி செலவுகளை குறித்து வைக்கிறது, சிக்கனமாக இருப்பது. கஞ்சம் வேறு சிக்கனம் வேறு, ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் இருந்து பாருங்கள். வித்தின் 6 months உங்கள்கிட்ட பணம் வரலைன்னா உடனே என்ன கேளுங்க. என்ன சார் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் சொன்னீங்க, நாங்களும் 10 நிமிஷம் காது வலிக்க கேட்டோம், நீங்களும் மூச்சு முட்டை பேசுனீங்க, ஆனால் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும்போது அதுவாகவே உங்களை மாற்றுகிறது, அந்த செயலாகவே உங்களை மாற்றுகிறது. சரிங்களா? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஸோ பணத்தை நீங்கள் சேமிக்கணுங்கிற மைண்டில் தொடர்ந்து ஈடுபடும் போது, பணத்தினை சிக்கனமாக வைத்திருக்க வேண்டும்ங்கிற மைண்டில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடும் போது பணம் உங்களிடத்துல சேருங்க. இதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கூடவே அடிஷ்னலாக அந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆன்மீக விஷயத்தையும் இணைச்சு செய்யும் பொழுது அந்த பண வரவு அபரிவிதமாக இருக்குது. 100 ரூபா சேர்ற கையில் 1000 ரூபாய் சேருது.
அதுக்கு நிறைய பண வரவு தாந்திரீகங்கள் இருக்குது. நான் அதை தொடர்ச்சியாக பல பதிவுகளில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவுலையும் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, நறுமணங்களின் ராணி என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய், இந்த ஏலக்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக அமையணும். எப்படி வீட்டில் உப்பு இருக்குன்னு சொல்கிறோம், பருப்பு இருக்குன்னு சொல்கிறோம், அரிசி இருக்குன்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ஏலக்காய் என்பதும் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த ஏலக்காய். இந்த ஏலக்காய் என்பது பணத்தில் ஈர்க்கிற ஒரு பொருள். என்ன சொல்ல போனால், மகாலட்சுமி குடி கொண்டிருக்கக்கூடிய 108 பொருட்களில் இந்த ஏலக்காயும் ஒன்று. இந்த ஏலக்காயை ஒரு தாந்திரீக மூலிகைன்னு சொல்கிறோம். பண வரவை தரும் தாந்திரீக மூலிகை என்று சொல்கிறோம். ஒரு இல்லத்திலையோ அல்லது கடையிலையோ பணமே வரலைன்னா ஒரு மஞ்சள் துணியிலையோ அல்லது பச்சை துணியிலையோ நல்லா ஒரு கை அளவுக்கு ஏலக்காயை கொட்டி மூட்டையாக கட்டி, அந்த ஏலக்காயில் கொஞ்சம் பச்சைகள் பூரம் 2 துண்டு பச்சைகள் பூரம் போட்டு கட்டி, அதை நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் அந்த கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம், வீடுகளில் பீரோவில் வச்சுக்கலாம். இப்படி செஞ்சால் என்ன ஆகுன்னா, சார் அந்த இடத்துல மகாலட்சுமி வசியம் ஏற்படுங்க. அந்த இடத்துல பண வரவு அதிகமாக வரதை பார்க்க முடியுங்க. இதன் மூலமாக பணமே சேரலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பணம் பல மடங்கு பன்மடங்கு சேருவதை கண்கூட பார்க்கலாம். அப்படியே சொல்கிறது என்னென்னா, அப்படியே லைவாக பார்க்கலாம், அப்படியே செய்யலாம். அடுத்து எப்பயுமே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கணும். டெய்லி காலையில் ஒரு ஏலக்காய் கையில் எடுத்துகிட்டு உங்களோட வாயில் போட்டுட்டு நல்லா மென்னுட்டு, லைட்டாக காரம் இருந்தாலும் நல்லது தான், ஏன்னா ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி பண்ணுறது. மென்னுட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க. கண்ணை மூடிட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. தேவியினுடைய பரிபூரண அருள் நமக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை வேண்டிக் கொள்ளுங்கள். அன்னையிடத்திலே நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு நன்முறையில் பணச்சேர்க்கை வர வேண்டும், வீண் செலவுகள் வரக்கூடாது, எனக்கு இன்று ஃபுல்லாக உன்னோட கடாட்சம் இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களே, இப்போ நான் சொன்னதை தான் சொல்லணுங்கிறதில்ல, பணம் சேர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை அந்த ஏலக்காயை வாயில் போட்டுட்டு மென்னுட்டு மகாலட்சுமியை நினச்சிட்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு நின்று சொல்ல வேண்டும். வடக்கு என்பது குபேர திசை என்று சொல்லுகிறோம். கிழக்கு என்பது நீங்கள் நார்மலாகவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிழக்கு பார்த்தபடின்னு சொல்லலாம் என்று சொல்லலாம். இப்படி சொல்கிறச்ச என்ன ஆகுதுனாங்க, அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பணம் சேர்க்க வருதுங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு குறைவில்லாதபடி பணம் வருவதை பார்க்க முடியுங்க. வீண் செலவுகள் பாதிக்கு பாதி இல்லைங்க, முக்கால்வாசி குறையுது. மீதி கால்வாசிங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி அந்த செலவுகளையும் குறைச்சிட்டிங்கன்னா வீண் செலவு என்பது உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் எஃபெக்டாக இருக்கும். ஏலக்காயை வாயில் போட்டு மென்னுட்டு நீங்கள் பணம் சேரணும்னு மனசில் நினச்சி தேவி மகாலட்சுமியை வழிபாடு செய்யும்போது உங்களிடத்துல பணம் பன்மடங்கு சேர்றதுங்கிறத யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணம் வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் பீரோவில் வைக்கிறோங்க அப்படின்னா ஒரு பொட்டி மாதிரி ஒரு மரப்பெட்டி வாங்கிக்குவோம். ஏன்னா இரும்பு மேலே எப்பயுமே பணத்தை வைக்கக்கூடாது. இப்போ பீரோங்கிறது இரும்பு தானே, ஏன்னா இரும்புங்கிறது சனீஸ்வரரினுடைய உலோகம். ஸோ அது மேலே நீங்கள் பணம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் பணத்தட்டுப்பாடு வரத்துக்கும் பணம் சேர்றதுக்கும் அது ஒரு தடையாக இருக்கும். ஸோ நீங்கள் பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது இரும்பு, அதாவது ஒரு ஒரு மரப்பெட்டி மாதிரி வாங்கிட்டு அந்த பெட்டிக்குள்ளே வைக்கலாம். அப்படி இல்லைங்கன்னா அந்த இரும்பு மேலேயே வைக்கிறேன்னா கூட ஒரு சிகப்பு நிற துணியை போட்டுட்டு அந்த துணிக்கு மேலே பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. வெறும் இரும்பு உலோகத்தின் மீது நீங்கள் பணத்தை வைக்கக்கூடாது. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த சேனலை பார்த்ததுக்கு நன்றி, தகவல்களை கேட்டதுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளியுங்கள். நன்றி, வணக்கம்.